ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஏசு கிறிஸ்துவை குறித்து யோவான் ஸ்நானகன் சாட்சி கொடுக்கிற பைபிள் ஸ்டோரியை பார்க்க போகிறோம். இதோட பைபிள் ரெஃபரன்ஸ் யோவான் 3ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஏசு பஸ்கா பண்டிகையப்போ எருசலேமுக்கு போய் அங்க அற்புதங்களை செய்து நிக்கோதேமுவுக்கு மறுபடியும் பிறக்கிறதை குறித்து சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் ஏசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்துக்கு வராங்க. அங்க இந்த ஜனங்களுக்கு இயேசுவோட சீஷர்கள் ஞான ஸ்நானம் கொடுக்கறாங்க. சாலம் ஊருக்கு பக்கத்துல ஐனோன் என்கிற இடத்துல தண்ணீர் அதிகமா இருந்ததால யோவானும் அங்க இருந்த ஜனங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து வந்தார். அப்போ யோவானோட சீஷர்ல கொஞ்சம் பேர் யோவான் கிட்ட வந்து அவரை பார்த்து, போதகரே, உங்களுடைய கூட யோர்தானுக்கு அக்கறையில ஒருத்தர் இருந்தாரே, அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே, இதோ அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார், எல்லா ஜனங்களும் அவர்கிட்ட போறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு யோவான், தேவன் எதை ஒருவனுக்கு கொடுக்கிறாரோ அதையே ஒரு மனிதன் பெற்றுக்கொள்ள முடியும். நான் கிறிஸ்து இல்ல, அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன்னு நான் சொன்னதுக்கு நீங்களே சாட்சிகள். மணவாட்டியை உடையவனே மணவாளன், மணவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மணவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்போ எனக்கு சம்பூர்ணமாயிற்று. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். பூமியிலிருந்து வந்தவன் பூமிக்கு அடுத்தவைகளை பேசுகிறான். பரலோகத்திலிருந்து வருகிறவர் எல்லாரிலும் மேலானவர். அவர் தேவனால அனுப்பப்பட்டவரானதால தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். தேவன் அவருக்கு அவருடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். பிதாவானவர் குமாரனில் அன்பா இருந்து எல்லாவற்றையும் அவர் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். குமாரன் மேல விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை உடையவனா இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை, தேவனுடைய கோபம் அவன் மேல நிலை நிற்கும்னு சொல்லி யோவான் அவரை தாழ்த்தி இயேசுவை மகிமைப்படுத்தி அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த பைபிள் ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.